வணக்கம். இந்த பதிவில் உங்கள் வீட்டில் பசுமாடு வளர்த்தால் அந்த மாடு ஒரு வேளை இறந்துவிட்டால் அதற்கு என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மாடு வளர்க்குறத ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. பெரும்பாலும் பாலுக்காக மாடுகள் அதிகம் வளர்க்கப்படுது. அதிலும் குறிப்பாக பசுமாடுகள் வளர்க்கப்படுது. அந்த பசுமாடு நம் வீட்டில் திடீரென இறந்து விட்டால் நாம் ஏதோ அபசுகமோ என நினைத்து பயப்படவோ செய்வோம். உங்கள் வீட்டில் வளர்க்கும் மாடு வயதாகி ஆரோக்கிய கோளாறால் உயிரிழந்தால் அதற்கு எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. ஒருவேளை அதற்கு நீங்கள் சரியாக மருத்துவம் பார்க்காம அது பராமரிக்கப்படாமல் உயிரிழந்துச்சு அப்படின்னால் அதனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். பசுமாடு என்பது கடவுளுக்கு இணையாக பார்க்கப்படுவதால் மாடு இறந்துச்சு அப்படின்னா வீட்டு அருகில் உள்ள நீங்கள் கோவிலுக்கு போய் கடவுளை வணங்குவது நல்லது. இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.